அதிமுக மாவட்ட செயலாளர்களை இன்று மாலை வரை சென்னையில் இருக்கும்படி எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக மாவட்ட செயலாளர்களை இன்று மாலை வரை சென்னையில் இருக்கும்படி எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். தகவலை பதிவு பண்ணலாம். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தற்போது நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இன்று காலை 11 மணிக்கு தொடங்கிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்தது. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக 80க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் அதிமுக தலைமையகத்திற்கு வந்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகள் முன்பாக பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமையில் அமையக்கூடிய கூட்டணி தொடர்பாக ஒரு நீண்ட விளக்கத்தை வழங்கியிருக்கின்றார். கூட்டணி தொடர்பான முடிவுகளை அதிமுக தலைமை மிகச் சிறப்பாக கையாளும் எனவும், நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அதிமுக தலைமையிலான கூட்டணி அமையும் என்ற ஒரு கருத்தையும் மாவட்ட செயலாளர்களுக்கு வழங்கியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் தங்களுடைய மாவட்டங்களில் நியமனம் செய்திருக்கக்கூடிய பூத் கமிட்டி மெம்பர்கள் தொடர்பான விவரங்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் வழங்கியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து இன்று மாலை வரை தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வருகை தந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் சென்னையிலேயே இருக்கும்படி தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து இங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களும் இன்னும் சற்று நேரத்தில் பசுமை வழிச்சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்திற்கு செல்ல இருக்கின்றார்கள். பசுமை வழிச்சாலையில் எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்திற்கு சென்று அவரை இன்று மாலை ஒரு முறை சந்திப்பார்கள் என்று அதிமுக மாவட்ட செயலாளர்கள் தரப்பில் கூறப்பட்டிருக்கின்றது. தேர்தலுக்கு முன்பாக நடைபெறக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பதால் இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து பேசப்பட்டிருக்கின்றது. நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக அதிமுக தலைமை பார்த்துக் கொள்ளும் என்றாலும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு அதிமுகவினுடைய அடிப்படை வாக்கு வங்கி சற்றும் சிதையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது கட்சியினுடைய தொண்டர்களுடைய பொறுப்பு என்பதால் அதிமுகவினுடைய அடிப்படை வாக்கு வங்கி தொடர்பாக முழுமையாக பூத் கமிட்டி மெம்பர்கள் என்ற அளவில் அந்த வாக்குச்சாவடி முகவர்கள் மூலமாக பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். மாற்றுக் கட்சியில் இருப்பவர்களை அதிமுக தலைமைக்கு அழைத்து வர வேண்டும். வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்வதற்கான பணிகளை தொடங்க வேண்டும். யாரெல்லாம் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டால் தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இருக்கும் என்ற விவரங்களை எல்லாம் மாவட்ட செயலாளர்கள் தங்களுடைய தரப்பில் வழங்க வேண்டும் என்ற கருத்தையும் அதிமுக பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கின்றார். இதன் தொடர்ச்சியாகத்தான் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் சென்னையிலே இருங்கள், இன்று மாலைக்கு பிறகு ஊருக்கு புறப்படலாம் என்று அவர் அறிவுறுத்தியதன் அடிப்படையில் தற்பொழுது மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நிறைவடைந்தாலும் இங்கிருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் இதன் பிறகு பசுமை வழிச்சாலைக்கு எடப்பாடி பழனிசாமியை மற்றொரு முறை சந்திக்க செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. கூட்டத்தை பொறுத்தவரை தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி குறித்து ஒரு மிக நீண்ட ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கின்றது. யாரோடு அதிமுக கூட்டணி வைத்தால் அதிமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு சாதகமாக இருக்கும் என்ற கருத்து பேசப்பட்டது. அது மட்டுமல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறி வந்த பிறகு அதிமுகவிற்கென இருக்கக்கூடிய வாக்கு வங்கி அதிகரித்திருப்பதாக பல்வேறு தகவல்கள் தங்களுக்கு காவல்துறை தரப்பிலும் உளவு காவலர்கள் தரப்பில் வழங்கப்பட்டுள்ளதாக இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் உரையாற்றியிருந்தார். அது மட்டுமல்லாமல் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் பேசவில்லை, ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் மட்டும் பேசினார்கள். அவர்கள் பேசும் பொழுதும் இந்த தங்களுடைய மாவட்டங்களில் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறி வந்த பிறகு தொண்டர்களிடம் ஒரு உற்சாகம் இருப்பதாகவும் அதன் காரணமாக தேர்தல் பணிகளில் ஈடுபடுவதற்கு அவர்கள் உற்சாகத்துடன் இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு கருத்தையும் சொன்னார்கள். இந்த நிலையில்தான் கூட்டணி தொடர்பாக தலைமை உரிய நேரத்தில் சரியான முடிவை எடுக்கும். குறிப்பாக கூட்டணி அமைக்கக்கூடிய கட்சிகள் வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய கட்சிகளாக இருக்கும். அதிமுக தலைமையில் வலுவான ஒரு கூட்டணி அமையும் என்றாலும் 40 நாடாளுமன்ற தொகுதியிலும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தேர்தல் பணிகளை விரைந்து தொடங்க வேண்டும். குறிப்பாக வேட்பாளர் பட்டியலை தயார் செய்யக்கூடிய அளவிற்கு மாவட்ட செயலாளர்களுடைய பணிகள் வேகமெடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கின்றார். அதோடு சேர்த்து இந்த வாக்குச்சாவடி முகவர்கள் தொடர்பான விவரங்களை எல்லாம் மாவட்ட செயலாளர்கள் பட்டியலாக வழங்கிய பிறகு மாவட்ட செயலாளர்களை இன்று மாலை வரை சென்னையிலேயே இருக்குமாறு உத்தரவிட்டிருக்கின்றார். அதிமுகவில் கிட்டத்தட்ட 89 மாவட்டங்கள் தற்போது இருக்கின்றன. அனைத்து மாவட்ட செயலாளர்களும் இன்றைய கூட்டத்திற்கு வருகை தந்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் அவர்கள் அனைவருடையும் காத்திருக்கும்படி சொல்லியிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி. தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன்.